வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட வினவர நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றிகள். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை 554வது வாரமாக தொடர்ச்சியாக ஒளிபரப்பக்கூடிய வேந்தர் டிவியுடைய நிர்வாக தலைவர் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், இளையவேந்தர் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் மற்றும் CO மேடம் அவர்களுக்கும், என்னுடைய அற்புதமான நண்பர் டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், ஸ்பான்சர்காரர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் 15/6/2026 முதல் 21/6/2026 ஆணி 1 முதல் ஆணி 7 மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்க போகின்றோம். முதலில் இந்த வாரத்தில் ஆணி மாதம் ஆரம்பிக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஆணி 1லிருந்து ஆரம்பிக்கிறது. ஸோ எப்பொழுதும் மாத பலன்களுடைய அந்த மாதத்தில் என்ன செய்யலாம் செய்ய வேண்டாம் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய இந்த ஆணி மாத பலன்களில் முதல் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமைகளில் மகான்கள் வழிபாடு, குரு வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி போன்ற விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி மேஷ ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், படபடப்பு குறையும், பதட்டம் குறையும், பண விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும், புது பொறுப்புகளுக்கு வருவார்கள். அரசு துறை, அரசியல்வாதிகள், அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புது அக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் போவார்கள். பல விதத்தில் நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், மன வருத்தத்தில் இருந்தவர்கள் ஒன்றாகக்கூடிய பிராப்தம், அற்புதமான காலகட்டம், இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொழில் துறையில் அற்புதங்கள் ஏற்படுவது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்திலும் தொழிலிலும் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் தீர்வது, எல்லாமே பெரிய அளவுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும். அதேபோல் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு மிக மிக முக்கியம். இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள், BP, சுகரில் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும். அது சம்பந்தமாக பேசலாம். ஆணி மாதமாக இருந்தாலும் பேசுவதனால் ஒன்றும் குறைய வராது. லாபம், சந்தோஷம் ஏற்படும். பெற்றோர் வழியில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். வார்த்தைகளில் மட்டும் கவனமாக பேச வேண்டும். குடும்பம், வெளிவட்டாரத்தில் வார்த்தைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய சிக்கலை ஏற்படுத்தலாம். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது மனம் விட்டு பேசுவது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை கவனமாக கையாள்வது யோக பலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் தீரும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனம். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் கவனம். அனுமன் சாலிசா, அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். கண்களில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த மிதுன ராசிக்காரர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். BP, லோ BP, அது எந்த BP கவனமாக பார்த்துக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களோட நிழல் கூட அண்டாமல் பார்த்துக்கணும். பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசணும். கத்துறது, கலாட்டா பண்ணுறதெல்லாம் கூடாது.
பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக நினைத்த காரியங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும். தொழில் முறையில் நல்லது நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடக ராசிக்காரர்கள். நரசிம்மர் வழிபாடு. காது மூக்கு தொண்டை மிக மிக முக்கியம். காது மூக்கு தொண்டை வருது என்றாலே ஒவ்வாமை வரும், வெர்டிகோ என்ற ப்ராப்ளம் வரும். கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும். மனக்கவலைகள் ஏற்படும். உடன் இருப்பவர்கள் செய்யக்கூடிய திடீரென்று கலாட்டாவால் நிம்மதிகள் இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஏற்றம், எதிர்பார்க்காத வெளியிடத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது, பெரிய மனிதர்களால் ஆதரவு ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய நல்லது நடப்பதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் உணவு தானம் கொடுக்க விரயங்கள் சுபவிரயமாக மாறும். கடகராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு மீறக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். முருகர் வழிபாடு. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்கள் காணப்படுவதும், புதிய அறிமுகத்தில் அதீத கவனமாக இருப்பதும் அது முக்கியமாக பார்த்துக்கணும். புதிய அறிமுகங்கள் கண்டிப்பாக அடுத்தவர் ஒரு 2 வருஷத்துக்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்தும். அதிலெல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது. குரு பார்க்குது, அது பார்க்குது, எல்லாம் ஒத்துக்க மாட்டோம். அந்த ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். புது அறிமுகம், நண்பர்கள், உறவினர்கள், அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும். யாருக்கு? சிம்மத்துக்கு. புரியுதா? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் ஏற்றம், அனுகூலம் நிச்சயமாக காணப்படும். கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியார் அல்லது காதல் அமைப்பு உறுதியாக உங்களுக்கு துணை இருந்து உங்களுக்கு நிலைநிறுத்துவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு. அலர்ஜி, ரொம்ப அலர்ஜி தான் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. விட்டமின் டெபிஷியன்சி, ஜாயிண்ட் பெயின்ஸு இதெல்லாம் பார்த்துக்கணும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடைபெறுவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படுவது, திருமண தடைகள் நீங்குவது, காதல் அமைப்பு கைகூடுவது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது, பிரிந்த காதலர்கள் ஒன்று சேருவது, புதிய அமைப்பு ஏற்படுவது, ஏற்கனவே திருமணத்து பந்தத்தில் முறிவுகள் ஏற்பட்டவர்கள் மீண்டும் அனுகூலங்கள் காணப்படுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த கஷ்டங்கள் தீர்வது, உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உறவுக்குள்ளாக இருந்த படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று ஒரு நல்ல நேரம் ஏற்படுவதை சரியாக பயன்படுத்திக்கணும். அது உங்கள் சாமர்த்தியம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பார்ப்பு, படிப்பு தடை நீங்கக்கூடிய பிராப்தமெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள்.
துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிப்பது, அகத்திக்கீரை தவிர கொடுப்பது நல்லது தரும். புதன்கிழமை மதியம் 1 மணிலிருந்து 2 மணிக்குள் ஒரு சாம்பார் சாதமும் எலுமிச்சை பழ ஊறுகாய் கொடுப்பது விரயங்களுக்கு தான். பெற்றோர் பெரியோருடைய தேகத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கோபப்படக்கூடாது. உறவுக்குள்ளாக தகராறு வச்சுக்கூடாது. அதில் ரொம்ப அற்புதமாக பார்த்துக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு போன்ற எல்லா விஷயமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். உறவுக்குள்ளாக இருந்த பிரச்சனைகள் தீரும். துலா ராசிக்காரர்களுக்கு சனியுடைய ஆதிக்கம் அற்புதமாக இருக்கிறதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் நினைக்காதெல்லாம் நடக்கும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40, 59, 75 படிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் வீடு கட்டுவது, வீடு மாற்றுவதெல்லாம் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி துலா ராசிக்காரர். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். அலர்ஜி, ஒவ்வாமை எல்லாம் எப்படி இருந்ததோ அதோட ஜாயின்ட் பெயின்ஸை ரொம்ப பார்த்துக்கணும். பெருமாள் தாயார் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய கோயில் தான் நல்லது. மேலதிகாரிகள் கண்டிப்பாக தொந்தரவு இந்த மாதத்தில் வரும். வார்த்தை திறந்துடாதீங்க. விருச்சிகத்துக்கு நல்லா இருக்குது எல்லோரும் சொன்னீங்களே, இந்த மாதம் கவனமாக இருக்கணும். எதில்? வேலையில், தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில், அக்கௌண்ட்ஸில், கணக்கு வழக்கில், வண்டி வாகனத்தில், அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தாரிட்டி, குடும்பம் எல்லாத்துலேயும் பொய் பேசாமல் இருக்கணும். மேசனிங்களாம் மாட்டிப்பீங்க. சின்ன வயசுக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்ணாமல் பார்த்துக்கணும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் நன்மையாக அனுகூலத்தை தரும். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரும். உத்தியோக ரீதியாக ஏற்றங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கண்டிப்பாக பேப்பர் போட்டுட்டு வேறு வேலை தேடாதீங்க, மாட்டிப்பீங்க, கவனமாக இருங்க. ஆனி மாதம் தாண்டா எல்லாமே நல்லாயிடும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடெல்லாம் வேண்டாம். குடும்பத்தாருடன் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள்லாம் முடித்து கொள்ளுங்கள். நிறைய நல்லது நடக்கும். துணை அல்லது துணைவியாரோட்டம் மனசு விட்டு பேசுங்க. நிறைய நல்லது நடக்கும். ஏதோ உங்கள் மேலே பாசமே இல்லைன்னு நீங்களே வருத்தப்பட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்திடும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு எல்லாத்துலேயும் கவனமாக பார்த்துக்கு. பலவிதமான கஷ்டங்களை ஏற்படாமல் பார்த்துக்கு. தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு, கழிவு பாதை. சிறிய உபத்திரம் கூட நல்ல ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துக்கு. நிறைய இடத்துக்கு சந்தோஷமாக போயிட்டு வாங்க. மனதுக்கு பிடித்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு சொல்லி போங்க. குடும்பத்தாரோட போங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு போங்க, நல்ல உறவுகளோடு போங்க. வெளியிடத்தில் பழக்கங்கள் இல்லாத இடத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். துணை அல்லது துணைவியார் ரொம்ப வேலையை இழுத்து போட்டு செஞ்சால் ஒத்துக்காது. செல்வி சொல்லியிருக்காரு, ரொம்ப நீ இருக்காத, ரிலாக்ஸ் ஆகிரு, எல்லாம் சரியாயிடும், ஆனி மாதம் இப்படி தான் இருக்கும், ஓவர்லோடு பண்ணாத, சொன்னார் எனக்கு நீ முக்கியம். அதனால் அது மட்டும் பார்த்துக்குங்க. கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் கண்டிப்பாக இந்த கோரிக்கை வைக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், நடக்கும். ஃபோன் பார்த்துக்கின்னு, ரீல்ஸ் பார்த்துக்கின்னு, இதுலேருந்தெல்லாம் கொஞ்சம் டைவர்ட் ஆக சொல்லும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். அற்புதம், ஆனந்தம், பெரிய லெவலுக்கு ஏற்றம், நினைக்காத அளவுக்கு அனுகூலம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தும். யாருக்கு? மகரத்திற்கு. பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்லாம் தீரும்.
மகரத்துக்கு. தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். யாருக்கு? மகரத்துக்கு தான். நினைக்காத நல்ல விஷயம்லாம் நடக்கும். ஏற்றத்திற்கு உண்டான காலகட்டம் ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணணும். மகரம் தான் பண்ணணும். இது பண்ணால் தானே நல்லது, இல்லைன்னா தப்பு வரும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் கிடைக்கும். மகரத்துக்கு கிடைக்கும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அற்புதமான அனுகூலம் கிடைக்கும். ரொம்ப நல்லது நடக்கும். மகரத்துக்கு நினைக்காத அமைப்பு இருக்கும். பிள்ளையார் விஷயத்தில் அப்படியே பிடிச்சிக்கணும். காரிய சித்தி மாலையெல்லாம் ஜபிக்கணும். படபடப்பு தான் வரும். படபடப்புனாவே ஆர்ட்டு தான். பிபி, சுகரு, லோ பிபி. ஸோ இதில் ஏதாவது குறை இருந்தால் உஷாராக இருக்கணும். அப்படியே நடுங்குமா, ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கோளர் பதிக்கும். முக்கியம் வயிறு, கழுத்து. பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் கவனமாக, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் கவனமாக பார்த்துக்கணும். யார்? கும்பம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக சிக்கல்கள் இல்லாமல் இருப்பது கும்பத்துக்கு யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், நலம் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், பெரிய அற்புதங்கள் நிறைவாக ஏற்படக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பத்தில் நல்லது, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம் எல்லாம் இருக்கும். ஆனால் மன வருத்தம் ஏதாவது ஒன்று இருக்கும். எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். மறைமுக எதிரிகள் தொந்தரவு டக்குன்னு டெவலப் ஆகிடும். வார்த்தையாலே எல்லாமே கெட்டு போயிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். யோக பலம், தனிப்பட்ட செல்வாக்கு. மீன ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய நோய்கள் விஷயத்தில் கவனம். வாராகி, சூழினி, பிரித்திங்கிரா, உக்கிர தெய்வ வழிபாடு, அவங்க மந்திரங்கள் சொல்கிறது நல்லது. இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். உறவுகள் அக்கம் பக்கம் இவங்களால் தொந்தரவு வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக மீன ராசி இருக்கும். அதே சமயம் கண்டிப்பாக நல்லது நிறைய நடக்கும். பிள்ளைகள் விடத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடன் தகராறு, பிள்ளைகளோட மன வருத்தம்லாம் பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திடும். அது கண்டிப்பாக பார்த்துக்கும். அதில் கண்டிப்பாக ஆடி மாதம் தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல்லாம் பார்த்துக்கணும். அவசரப்படாது. சரியா? தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நல்லது இருக்குல்ல. குரு பார்வையில் இருக்கீங்களா? தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, வெளியிடம், புது கான்ட்ராக்டு, புது தொழில், புது அரசியல், புது தலைவர்கள், வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே பரமானந்தமும் சந்தோஷம், யோக பலத்தை பெற்றுத்தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆணி மாதத்தினுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளை பார்த்தோம்.